பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 பூனைக்குட்டி இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 பூனைக்கும் 4 அம்மா. ஆனால் இந்த 14 பூனைக்கும் முதல் காரணம் அம்மா வந்து இவங்க தான் பொட்டுமா. இதோ இவங்க பேர பிள்ளைங்களே எல்லாம் இவங்கெல்லாம் பொண்ணுங்கோ பேர பிள்ளைங்கோ. இது பாருங்க, இவங்க ஒரு ஃபேமிலி 14 குட்டி. அம்மா, பொண்ணுங்கோ, பேத்தி, அவங்களோட பிள்ளைங்க 14 பூனை இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் வந்து ஒரு ஓட்டு வீட்டில் தான் இருந்தோம், பழைய வீட்டில். அங்கே தான் குட்டி போட்டு இருந்தது. இந்த புது வீட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு 4 மாதம் ஆகுது. வந்து ஒரு 10 நாள்லேயே இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வந்துச்சு. யார்? அந்த அம்மா ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா குட்டிங்களெல்லாம் தூக்கின்னு வந்துச்சுங்க இங்கே. அதுக்கப்புறம் 3 அம்மாங்களும் இங்கேயே குட்டி போட்டாங்க. இப்போ குட்டி போட்டதுனால இவ்வளோவும் இருக்குது. இந்த குட்டி போட்டதுனால நம்ம என்ன பண்ண முடியும்? துரத்த முடியுமா? நம்ம குழந்தையா இருந்தால் துரத்திடுவோமா? ஆனால் வந்து எங்கள் வீட்டில் என் பொண்ணு 2 பேருக்குமே பிடிக்கும் பூனை, எனக்கு பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 1 2 இருக்கட்டும், இவ்வளோ இருக்கு வேணான்றாங்க. நம்ம இங்கே இது எங்களை எங்கே எடுத்துன்னு போய் விட்டுவிட முடியும்? பாவம் இல்லையா அது? அதனால் அவங்க திட்டினா கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் இதுங்களுக்கு பால் சாதம் வைக்குவேன் காலையில் சாயந்தரம். எல்லோரும் ஒவ்வொருத்தராக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க.